Ready. So listen, I will ask questions in between. So we are going to discuss about amino acids in today's class. It is very basic. நீங்க ஒரு +2 லெவல் இருந்தே அமினோ ஆசிட் படிச்சிருக்கு. +2 டிகிரி அதுக்கெல்லாம் அமினோ ஆசிட் படிச்சிருக்கு. ஓகே, ரெடி. Anyone answer? எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கு? What is the number of amino acids? Anyone can answer. Number of amino acids? நிறைய இருக்கு சார். நிறைய இருக்கு. ஒரு கவுண்ட் approximate? Approximately 20 amino acids. 20. Okay. இந்த 20 amino acids அப்படி சொல்ற ஒரு குரூப் இருக்கு. telling 20 amino acids and இன்னொரு group they are telling a lot of amino acids. Do you have an explanation about the lot of amino acids? Lot of amino acids ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்ல முடியுமா? ஒரு 100 இருக்கா? 100க்கு மேல இருக்குமா? 100க்கு மேல 100க்கு மேல amino acids. Okay. ஒரு 200க்கு மேல லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சார். லேக்ஸ் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனா கண்டுபிடிச்சது தான் நம்ம கேட்கறது. மேபி இருக்கலாம். தாராள அமினோ ஆசிட்ஸ் உலகத்துல தாராள அமினோ ஆசிட்ஸ் நமக்கு இன்னும் தெரியாம நீங்க எல்லாம் PhD பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் நீங்க எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 300 அமினோ ஆசிட்ஸ் ஆர் தேர். 300 அமினோ ஆசிட்ஸ் ஆர் தேர். ஓகே, 300 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த 300 அமினோ ஆசிட்ஸ்ல யாரு 20 அமினோ ஆசிட்ஸ் யாரோ சொன்னாரு 20 அமினோ ஆசிட்ஸ். இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் சொல்றதுக்கு என்ன ரீசன்? 20 அமினோ ஆசிட்ஸ். இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? 20 புரோட்டீன் சிந்தசிஸ் இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட்ஸ். புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த 20 அமினோ ஆசிட்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. திஸ் இஸ் புரோட்டீனேஷியஸ் அமினோ ஆசிட்ஸ். இதுக்கு என்ன பேரு? புரோட்டீனேஷியஸ் அமினோ ஆசிட்ஸ். வி ஆர் புரோட்டீனேஷியஸ் அமினோ ஆசிட்ஸ். I hope you are taking notes and all. நோட் எல்லாம் எழுதுங்க. I will give this PPT. இந்த PPT உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதுற பாயிண்ட் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. These are known as proteinaceous amino acids. இதுக்கு பேரு proteinaceous amino acids. இது proteinaceous amino acids. 20 amino acidsக்கு proteinaceous amino acids பேரு. Okay. And remaining amino acids are non-proteinaceous amino acids. Remaining amino acidsக்கு non-proteinaceous amino acids பேரு. அப்போ 20 amino acid தான் protein synthesisக்கு யூஸ் பண்றது. அந்த 20 amino acidக்கு you can call it as they are proteinaceous amino acids. அதுக்கு proteinaceous amino acids பேரு. And the rest of these amino acids approximately 280 amino acidsக்கு non-proteinaceous amino acids கூப்பிடலாம். Okay, ready. இப்போ ஒரு அமினோ ஆசிட் பார்க்கும்போது அதுல எதனால அதுக்கு அமினோ ஆசிட்னு பேர் வந்திருக்கு? அதுல ஒரு அமினோ குரூப் இருக்கு, ஒரு அசிடிக் குரூப்பும் இருக்கு. அமினோ குரூப்புக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா அமினோ குரூப் வந்துட்டு ஒரு பேசிக் குரூப். அமினோ குரூப் வந்து ஒரு பேசிக் குரூப். இன்னொரு ஆசிடும் இருக்கு. ஆசிட்னா அது அசிடிக் குரூப். நோ டவுட் அட் ஆல். ஸோ இது ஒரு அமினோ ஆசிட். ஒரு பேஸும் ஒரு ஆசிடும் ஒரு அமினோ ஆசிடுக்குள்ள இருக்கு. அமினோ குரூப் ஒரு பேசிக் குரூப். ஓகே, அப்போ ஒரு பேசிக் குரூப்பும் ஒரு அசிடிக் குரூப்பும் ஒரு அமினோ ஆசிடுக்குள்ள இருக்கும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் 20 நம்பர்ஸ் இன் அவர் பாடி. நம்ம பாடியில 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட் தான் அந்த 20 அமினோ ஆசிட்ஸ். அது கிளியர் தானே? தட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கிளியர். ரெடி. ஓகே. Now we can move towards the explanation of amino acids in detail. Listen to me very well. So ready. So amino acid structure and classification. ஒரு amino acid ஓட structure, ஒரு amino acid ஓட classification பார்க்கலாம். Amino acids are the building units of proteins. Proteins ஓட building units. So நம்ம பாடியில தாராளம் proteins நம்ம பாடியில இருக்கு. different type of proteins are there in our body. தாராளம் proteins நம்ம பாடியில இருக்கு. different functionsக்கு protein நம்ம பாடியில யூஸ் பண்றது. For example, நம்ம பாடியோட மசில் அது புரோட்டீன். What is a protein present in our muscle? மசில் புரோட்டீனுக்கு என்ன பேரு? மசில் இருக்கக்கூடிய புரோட்டீன் Collagen. Collagen is the connection. Collagen connect பண்றதுக்கு. That is used for connection. Okay. ஆக்டின் மயோசின்.
Actin and myosin, they are the protein. Ready? Clear? Actin and myosins are the main protein that is muscle. எதனால உருவாக்கி இருக்கு? ஆக்டின் மயோசினால தான் இது உருவாக்கி இருக்கு. ஓகே, கிளியர் தானே? ரெடி. So what is the protein present in our eye? நம்ம கண்ணிலே விஷனுக்கு தேவையான protein பேர் என்ன? விஷனுக்கு தேவையான protein கண்ணில ரெடாப்சின். ரொடாப்சின் ஒரு பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். This one, opsin. Opsin is a protein. Okay. So இந்த மாதிரி different growth, repair of body repair க்கு ஒரு புரோட்டீன், ஒரு ஹார்மோன் சொல்லுங்க, ஒரு புரோட்டீன் அமினோ ஆசிட்னால உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன், அது ஹார்மோன் ஆக்ட் பண்றது சொல்லுங்க. இன்சுலின். இன்சுலின் இஸ் a protein. இன்சுலின் வந்து அமினோ ஆசிட்னால ஃபார்ம் ஆயிருக்கு. இன்சுலின் இஸ் a protein ஹார்மோன். இது ஒரு புரோட்டீன் ஹார்மோன். இந்த மாதிரி அமினோ ஆசிட், தாராள அமினோ ஆசிட் சேர்த்து தான் இந்த இன்சுலின் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரிசெப்டர் ஃபார் ஸ்மெல்லுக்கு தேவையான, நம்ம மணக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ரிசெப்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். அந்த மாதிரி ஃபார் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு தி செல். இப்போ இது ஒரு செல்லுன்னு நினைச்சுக்கோங்க. திஸ் இஸ் எ செல். இந்த செல்லுக்கு குளுக்கோஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். இந்த செல்லுக்கு குளுக்கோஸுக்கு இந்த செல்லுக்குள்ள ஏறணும்னா இந்த செல்லில் வந்து ஒரு குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கணும். யாருக்காவது நேம் தெரியுமா? குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர், செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர், அது ஒரு புரோட்டீன். அதுக்கு பேரு GLUT4. அதுக்கு பேரு GLUT4. GLUT4 ஒரு புரோட்டீன். ஸோ இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள டைரக்டா ஏற மாட்டோம். அது ஏறுறதுக்கு தேவையான ஒரு இது இங்க இருக்கு. குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இதுக்கு பேரு. இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டருக்கு GLUT4 பேரு. So we have discussed about different functions of the protein. growth-க்கு தேவை, growth-க்கு வேணும், repair of body tissues-க்கு வேணும், அந்த மாதிரி விஷனுக்கு வேணும், அந்த மாதிரி ஹார்மோன் புரோட்டீனா இருக்கும். ஆன்டிபாடிஸ் ஆர் புரோட்டீன். ஆன்டிபாடியோட ஆன்டிபாடி கேள்விப்பட்டிருக்கா? ஆன்டிபாடி பயாலஜிக்கல் நேம் என்னது? ஆன்டிபாடி. ஒரு ஆன்டிபாடி பேர் சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு ஆன்டிபாடி பேர் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. ஒரு ஆன்டிபாடி நேம் சொல்லுங்க. இம்யூனோகுளோபுலின் ஏ. இம்யூனோகுளோபுலின் ஏ, அது ஒரு ஆன்டிபாடி தானே. IgA, இம்யூனோகுளோபுலின், அது வந்து ஒரு புரோட்டீன். ஸோ ஆன்டிபாடிஸ் ஆர் புரோட்டீன், ரிசெப்டர்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஃபார் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷஸ் ஆர்கானிசம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாடியில் என்ன வேணும்? நம்ம பாடியில் புரோட்டீன் வேணும். ஸோ பல விதமான புரோட்டீன்ஸ் நம்ம பாடியில் இருக்கு. இந்த புரோட்டீன்ஸ் எதனால உருவாக்கி இருக்குன்னு பார்த்தா, இந்த புரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்னால தான் இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே உருவாக்கி இருக்கிறது. தட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, கிளியர். இந்த வேர்ல்டுல தாராளமா இருக்கக்கூடிய புரோட்டீன் பேர் என்ன தெரியுமா? Rubisco, sir. வெரி குட். ருபிஸ்கோ ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ருபிஸ்கோ. Sir, Ribulose 1,5-bisphosphate. Ribulose bisphosphate carboxylase oxygenase தானே. That is Rubisco. Rubisco is the most abundant protein in the biosphere. இந்த பயோஸ்பியர்ல, இந்த உலகத்துல தாராளமா இருக்கக்கூடிய புரோட்டீன், அதுக்கு பேரு ருபிஸ்கோ. ருபிஸ்கோ அனிமல் பாடியில் இருக்குமா, பிளான்ட் பாடியில் இருக்குமா? Sir, plant body. ருபிஸ்கோ பிளான்ட் எதுக்கு யூஸ் பண்றது? Sir, carbon fixation. குட். ரெஸ்பிரேஷன் ரிலேட்டட் பிக்மெண்ட் தானே ருபிஸ்கோ. ரெடி. புரோட்டீன். அனிமல் வேர்ல்டுல மேக்சிமமா இருக்கக்கூடிய புரோட்டீன் பேர் என்ன? அனிமல் பாடியில Collagen. கொலாஜன். வெரி குட். ஓகே. ஸோ ருபிஸ்கோ சொல்லியாச்சு, கொலாஜன் சொல்லியாச்சு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ரெடி. ஸோ தேர் ஆர் அபவுட் 300 அமினோ ஆசிட்ஸ் ஒக்கர்ஸ் இன் நேச்சுரல். இந்த உலகத்துல நேச்சுரல்ல பார்க்கும்போது 300 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. only 20 of them enter in protein synthesis. ஆனா புரோட்டீன் சிந்தசிஸ்ல 20 அமினோ ஆசிட் மட்டும்தான் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு
என்டர் ஆகுறது. ஸோ அதனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து 20 அமினோ ஆசிட்ஸ், 20 அமினோ ஆசிட் தான் புரோட்டீன் சிந்தசிஸுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் கிளியர் தானே? டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, கிளியர். ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் இட்ஸ் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட், 4 different groups are attached to the alpha carbon. ஸோ ஒரு அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஆள் யாருன்னா அது வந்து ஒரு கார்பன் ஆட்டம். ஒரு கார்பனுக்கு 4 வேலன்சி உங்களுக்கு தெரியும். ஒரு கார்பன் ஆட்டத்துக்கு 4 வேலன்சி, அவுட்டர் மோஸ்ட் எல்ல 4 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ 4 எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா இதுக்கு ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ இந்த கார்பன் ஆட்டத்துல if you are looking into the கார்பன் ஆட்டம், ஒரு அமினோ ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆக்சுவலி சப்ஸ்டிடியூட்டட் மிதேன்னு சொல்லுவாரு. ஒரு அமினோ ஆசிட்க்கு அமினோ ஆசிட்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் மிதேன். அமினோ ஆசிட்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் மிதேன். வாட் இஸ் எ மிதேன்? ஒரு மிதேன்னா என்ன? ஒரு கார்பன், அந்த கார்பனுக்கு 4 ஹைட்ரஜன் வந்துருச்சுன்னா, அந்த கார்பனுக்கு 4 ஹைட்ரஜன் வந்துருச்சுன்னா இதுக்கு தான் மிதேன்னு பேரு. இது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மிதைன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி, இந்த மிதைன்ல திஸ் இஸ் மிதைன், இந்த மிதைன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது, சப்ஸ்டிடியூஷன் என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு பதிலா இன்னொரு ஆள் வருதுக்கு தான் சப்ஸ்டிடியூஷன் பேரு. ஸோ இந்த மிதைன்ல ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் பதிலா இன்னொரு ஆள் வருது பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு பதிலா, ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு பதிலா if one COOH is coming there, ஒரு COOH னு சொல்லி ஒரு குரூப் இங்க வருது. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு பதிலா இங்க ஒரு COOH வருது. இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா one NH2 is coming there, இங்க ஒரு NH2 வருது, இங்க ஒரு NH2 வருது. அதுக்கப்புறம் one hydrogen in this manner, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அங்கே இருக்கு, இந்த ஹைட்ரஜன் அங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா there is one R குரூப், ஒரு R குரூப்பும் வருது. This is the amino acid. இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் அமினோ ஆசிட்னு பேரு. So amino acids we can call it as amino acids are substituted methane னு கூப்பிடலாம். அமினோ ஆசிட்க்கு substituted methane னு பேர் இருக்கு. இந்த அமினோ ஆசிட்ல, இந்த சப்ஸ்டிடியூட்டட் அமினோ ஆசிட்ல யார் யார், சப்ஸ்டிடியூட்டட் மிதைன்ல யார் யார் இருக்குன்னு பாருங்க. ஒரு NH2 குரூப் இருக்கு. இந்த NH2 குரூப் தான் அமினோ குரூப். இந்த NH2 குரூப்புக்கு அமினோ குரூப்னு பேரு. திஸ் ஒன் இஸ் அமினோ குரூப். இங்க ஒரு COOH இருக்கு. இந்த COOH குரூப்புக்கு கார்போக்சில் குரூப்னு பேரு. இந்த குரூப்புக்கு கார்போக்சில் குரூப்னு பேரு. திஸ் குரூப் இஸ் கார்போக்சில் குரூப். இது கார்போக்சில் குரூப். H யாருன்னு உங்களுக்கு தெரியும். H is ஹைட்ரஜன். H ஹைட்ரஜன், அது உங்களுக்கு தெரியும். H is ஹைட்ரஜன். And one is R. இங்க ஒரு R இருக்கு. R is a variable group. R வந்துகிட்டு ஒரு வேரியபிள் குரூப். வேரியபிள் குரூப் அப்படின்னா என்ன? இது வந்து டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ல டிஃபரெண்டா இருக்கும். இந்த R எல்லா அமினோ ஆசிட்லும் ஒரே R இருக்காது. R வந்து டிஃபரெண்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், Rக்கு பதிலா இந்த Rக்கு பதிலா if there is H is coming, Rக்கு பதிலா H வரும்போது ஆரோட பிளேஸ்ல if there is H வந்துருச்சுன்னா அந்த அமினோ ஆசிடுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த அமினோ ஆசிடுக்கு கிளைசின் பேரு. This is a simplest amino acid. இதுதான் simplest amino acid. Rக்கு பதிலா அந்த இடத்துல H வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு கிளைசின். அது simplest form, simplest amino acid. இந்த மாதிரி different amino acid. For example, Rக்கு பதிலா CH3 வந்துருச்சுன்னா, Rக்கு பதிலா CH3 வந்துருச்சுன்னா அந்த அமினோ ஆசிடுக்கு பேரு அலனின். அந்த அமினோ ஆசிடுக்கு அலனின் பேரு. Rக்கு பதிலா CH2OH அங்கே வந்துருச்சுன்னா அந்த அமினோ ஆசிடுக்கு பேரு வந்துட்டு செரின். அந்த அமினோ ஆசிடுக்கு செரின் பேரு. அப்ப டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் இந்த R குரூப் மாறும்போது அமினோ ஆசிட் டிஃபரெண்ட் அமினோ ஆசிடா மாறிடும். அப்போ ஒரு அமினோ ஆசிடோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிட்டர்மைன் பண்றது யாரு தெரியுமா? ஒரு அமினோ ஆசிடோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிட்டர்மைன் பண்றது
இங்க இருக்கக்கூடிய வேரியபிள் குரூப். இதுதான் அமினோ ஆசிடோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே டிசைட் பண்றது. NH2 குரூப்பும் COH குரூப்பும் Hம் கார்பனும் எல்லாமே காமன். இது எல்லா அமினோ ஆசிடுக்கும் காமனா இருக்கும். எல்லா அமினோ ஆசிட்லுமே COH இருக்கும், NH2 இருக்கும், H இருக்கும். எல்லாமே ரெடியா அவைலபிளா இருக்கும், கார்பனும் அவைலபிளா இருக்கும். ஆனா இந்த R குரூப் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ல R குரூப் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால ஒரு அமினோ ஆசிடோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிசைட் பண்றது, ஒரு அமினோ ஆசிடோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டிசைட் பண்றது யாரு? அது வந்துகிட்டு இந்த R குரூப். திஸ் இஸ் நோன் ஆஸ் தி வேரியபிள் குரூப். இதுதான் வேரியபிள் குரூப். ஒரு அமினோ ஆசிட் போலாரா இருக்கணுமா, ஒரு அமினோ ஆசிட் நான் போலாரா இருக்கணுமா, அதெல்லாம் டிசைட் பண்றது. ஹைட்ரோபோபிக்கா இருக்கணுமா, ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கணுமா, ஒரு அமினோ ஆசிட் அசிடிக்கா இருக்கணுமா, பேசிக்கா இருக்கணுமா, ஒரு அமினோ ஆசிட் இந்த மாதிரி அமினோ ஆசிடுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிட்டர்மைன் பண்றது. தட் இஸ் தி வேரியபிள் குரூப். அது அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய வேரியபிள் குரூப்பா இருக்கு. கிளியர் தானே? ரெடி. இந்த கார்பனை பாருங்க. இஃப் யூ ஆர் லுக்கிங் இன்டு த கார்பன் ஹியர், இங்க இருக்கக்கூடிய கார்பன் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல this carbon is having 4 valency. 4 valency இந்த கார்பன்ல இருக்கு. இந்த கார்பனுக்கு 4 valency இருக்கு. இந்த 4 வேலன்சியிலும் டிஃபரெண்ட் ஆளுகள் தானே ஜாயின் பண்ணிருக்கு. இந்த 4 வேலன்சியிலுமே டிஃபரெண்ட் ஆளுகள் தானே ஜாயின் பண்ணிருக்கு. இங்க ஒரு அமினோ குரூப் இருக்கு, இங்க ஒரு COOH இருக்கு, இங்க ஒரு H இருக்கு, இங்கிட்ட ஒரு R இருக்கு. எல்லாமே டிஃபரெண்ட் தானே. இந்த மாதிரி டிஃபரெண்ட் வேலன்சியிலே டிஃபரெண்ட் ஆளுகள் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அதுக்கு யூ கேன் மார்க் ஏ ஸ்டார். அந்த மாதிரி இதுக்கு கைரால்னு பேரு. தட் கேன் பி கால்ட் ஆஸ் கைரால். ஸோ அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் எந்த கார்பன்? அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் தட் இஸ் கைரால் கார்பன். அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கு கைரால் கார்பன் கூப்பிடலாம். தட் இஸ் கைரால் கார்பன். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் இருக்கா? Yes, sir. ஓகே. திஸ் கேன் பி கால்ட் ஆஸ் கைரால் கார்பன். இந்த கார்பனுக்கு கைரால் கார்பன் கூப்பிடலாம். ஓகே. சலீல் தானே ஆன்சர் சொன்னது? Yes. ஓகே, சலீல் சொல்லுங்க. எல்லா அமினோ ஆசிடுக்கும் கார்பன் கைரால் கார்பனா இருக்குமா? எல்லா அமினோ ஆசிடுக்கும் கார்பன் கைரால் கார்பனா இருக்குமா? இருக்கு. எஸ். எஸ். யாராவது அல்லான்னு சொல்றீங்களா? except glycine. Glycine, except glycine. வெரி குட். கிளைசின் இருக்கு. அது இங்க பாருங்க, கிளைசின். அது இங்க பாருங்க, கிளைசின் பாருங்க. கிளைசினுக்கு ஆரோட பிளேஸ்ல எச் தான் இருக்கு. கிளைசினுக்கு ஆரோட பிளேஸ்ல எச் தானே இருக்கு. அப்படின்னா இந்த ஆரோட பிளேஸ்ல எச் தானே இருக்கும். அப்ப அந்த கார்பன் பாருங்க, 2 வேலன்சியில ஹைட்ரஜன் தானே இருக்கிறது. 2 வேலன்சியிலும் ஹைட்ரஜன் தானே. கார்பனுக்கு ஒரு வேலன்சியில் NH2, இன்னொரு வேலன்சியில COH, இன்னொரு வேலன்சியில் H, இன்னொரு வேலன்சியிலும் H. அப்ப 2 H இருக்கு இல்லையா? அங்க ஒரு H மேலேயும் ஒரு H கீழேயும் வரும். அப்படி வரும்போது அது கைரால் கார்பன் கிடையாது. புரியுச்சா? So except glycine, we can call it as except glycine. Glycine எல்லாமே எல்லாரையும் you can call it as chiral carbon. chiral carbon இருக்குன்னு சொல்லலாம். கிளியர். இப்ப நான் இங்க எழுதுறது பாருங்க. CH2, 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 COOH. What is this? இதோட பேர் என்ன? What is the name of this one? Butanoic acid. மெத்து, எத்து, ப்ரொப்பு, பியூட் தானே. பியூட்டனோயிக் ஆசிட் தானே. இதுல ஃபங்க்ஷனல் குரூப்போட பேர் வந்து கார்பாக்சில் குரூப். கார்பாக்சில் குரூப் தான் இதோட ஃபங்க்ஷனல் குரூப். இது பியூட்டனோயிக் ஆசிட், இது ஒரு ஃபேட்டி ஆசிட். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன் ஆட்டத்தில் அட்டாச் பண்ணியிருக்கா அந்த கார்பன் ஆட்டத்துக்கு யூ கேன் கால் இட் ஆஸ் ஆல்பா கார்பன். அதுக்கு ஆல்பா கார்பன் கூப்பிடலாம். அதோட நெக்ஸ்ட் கார்பனுக்கு பீட்டா கார்பன் கூப்பிடலாம். அதோட நெக்ஸ்ட் கார்பனுக்கு காமா கார்பன் கூப்பிடலாம். அதோட நெக்ஸ்ட் கார்பனுக்கு டெல்டான்னு கூப்பிடலாம். இந்த மாதிரி யூ கேன் கால் தி கார்பன் ஆட்டம்ஸ். கார்பன் ஆட்டம்ஸுக்கு இந்த மாதிரி பேர் கொடுத்துடலாம். அப்ப அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் எந்த கார்பனா இருக்கும் சொல்லுங்க? The carbon atom present in amino acid.
அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் எந்த கார்பனா இருக்கும்? ஆல்பா இருக்குமா, பீட்டா இருக்குமா, காமா இருக்குமா? Alpha. Alpha. ஆல்பா. ஆல்பா கார்பன். ஸோ அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் கைரால் கார்பன், அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் ஆல்பா கார்பன், கைரால் கார்பன், அதெல்லாமே சொல்லியாச்சு. ஆனா அதுல எல்லாம் எக்ஸப்ஷனுக்கு எல்லா இடத்துலுமே சான்சஸ் இருக்கு. ஒரு சில அமினோ ஆசிட்ல 2 கைரால் கார்பன் இருக்கும். Can anyone tell the name of any amino acid having 2 chiral carbon? ஒரு அமினோ ஆசிட் 2 கைரால் கார்பன் யாருக்காவது தெரியுமா? ஓகே, நோ இஷ்யூ, போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெடி. Whether this page is clear? Hello? Yes, sir. Okay. Okay. I'm wiping this screen. So, நாளைக்கு we'll be having the discussion of this class. Okay. இந்த கிளாஸோட டிஸ்கஷன் தான் நாளைக்கு. அப்படின்னா நாளைக்கு ஃபுல் நம்ம பேசுறது தான். We are talking each other. You are taking class. We are talking together. அதுதான் நாளைக்கு. நாளையோட ஒவ்வொரு யூனிட் டாபிக்கும் நம்ம 2 கிளாஸ் தான் எடுக்கும். நாளையோட இந்த அமினோ ஆசிட் எல்லாரும் பைஹார்ட்டா இருக்கணும். அமினோ ஆசிட் எல்லாமே அமினோ ஆசிட் பாயிண்ட் எல்லாருக்குமே கிளியரா இருக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. டுமாரோ we are having the discussion. I will be handling the class tomorrow also. இதோட டிஸ்கஷன் தான் நாளைக்கு இருக்கும். அமினோ ஆசிட் டிஸ்கஷன். ஓகே, ரெடி. ஸோ அப்போ எல்லாமே நீங்க சொல்லணும். கைரால்னா என்ன, அதுனா என்ன, அது எல்லாமே எல்லாரும் சொல்லணும். அந்த மாதிரியா இருக்கணும் நாளைக்கு. ஓகே. Yes. Ready. So we are moving to the next slide. Next slide பாருங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறது தான். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இது அமினோ ஆசிடோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு அமினோ ஆசிட்ல யாரெல்லாம் இருக்கு? அமினோ ஆசிட்ல சென்ட்ரல் ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. அது ஆல்பா கார்பன். இதனாலே ஆல்பான்னு உங்களுக்கு தெரியும். நாட் ஓன்லி ஆல்பா, அது கைரால் கார்பன், அது உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் கைரால் ஆல்சோ. ஒரு H இருக்கு, ஒரு R இருக்கு, ஒரு COH இருக்கு, அந்த மாதிரி ஒரு NH2 குரூப் இருக்கு. ஆனா இங்க வரைஞ்ச அமினோ ஆசிட் பாருங்க. இந்த அமினோ ஆசிட் இங்க CO- தான் போட்டிருக்கு, இங்க NH3+ தான் போட்டிருக்கு. ஓகே, அது எப்படி இங்க CO- இங்க NH3+ வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்காக ஐ எம் ட்ராயிங் ஒன் அமினோ ஆசிட் ஹியர். ஒரு அமினோ ஆசிட் பாருங்க, CCOOH, CCOOH, அந்த மாதிரி NH2, அந்த மாதிரி H, அந்த மாதிரி R. இதுதானே நம்ம அமினோ ஆசிட். திஸ் இஸ் அவர் அமினோ ஆசிட். If I am putting this amino acid, இந்த அமினோ ஆசிட் நான் எடுத்து I am putting this amino acid into acid. Okay, I am putting this amino acid into acid. I am adding this amino acid into acid. இந்த அமினோ ஆசிட் நான் ஏதாவது ஒரு ஆசிடுக்கு I am adding. ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிடா இருக்கட்டும். மெதுவா பேசுறீங்களா? மெதுவா பேசணுமா? இதனா சவுண்ட் கம்மி பண்ணணுமா? சாரி சார். இங்கயா அங்கயா? சார் சாரி சார், இங்க சொன்னேன் சார். சாரி. யார் அங்க பேசுறது? ஷாலினி? ஷாலினி சார் யாரு? சாரி சார், இங்க இல்ல வீட்ல பரவாயில்ல. பேசிட்டு இருந்தாங்க. அதான் யாரு சாரி சார். பேசுறது அங்க? தங்கச்சியா? சார் அப்பா அம்மா வெளியே பேசிட்டு இருந்தாங்க, அது ரொம்ப சவுண்டா கேட்டது, அதனால தெரியாம மியூட் ஆயிடுச்சு. சாரி சார். பரவாயில்ல. சோறையில் அதுக்கு. ஓகே, இந்த அமினோ ஆசிட் ஐ ஆம் ஆடிங் திஸ் அமினோ ஆசிட் இன்டு எனி ஆசிட். ஏதாச்சும் ஒரு ஆசிடுக்கு நான் ஆட் பண்றது. ஆசிட்னா சல்ஃபியூரிக் ஆசிடா இருக்கட்டும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆசிட். ஆசிட்னா என்ன உங்களுக்கு தெரியும்? ஆசிட், வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆசிட்? யூ நோ, ஆசிட்ல H+ அதிகமா இருக்கும். ஆசிட்ஸ் ஆர் H+ டோனர்ஸ். புரோட்டான் டொனேட் பண்ணிடும். H+ டொனேஷன், H+ ஓட டொனேஷன் பண்றது தான் ஆசிடோட வேலை. they will donate H+. ஒரு ஆசிட் டிசோசியேட் பண்ணும்போது HCl, H+ and Cl-, அப்படிதானே? ஸோ
H plus donate பண்ற ஆளு தான் ஆசிட். So when we are adding this acid, அந்த மாதிரி பேஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பேஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பேஸ் வந்து புரோட்டான் ஆக்செப்ட் பண்ணிடும். பேசஸ் ஆர் H plus ஆக்செப்டர்ஸ். பேஸோட ஸ்பெஷாலிட்டி H plus ஆக்செப்ட் பண்ற வேலை தான் பேஸுக்கு இருக்கு. அப்போ இந்த அமினோ ஆசிட் when we are adding this amino acid into acid, ஏதாச்சும் ஒரு ஆசிடுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது what will happen, இந்த ஆசிட்ல இருந்து from this acid, இந்த ஆசிட் H plus donor தானே, இந்த ஆசிட்ல இருந்து H plus will come, ஆசிட்ல இருந்து H plus வந்துரும். ஆசிட்ல இருந்து வரக்கூடிய H plus that will come into the base. இங்க யாரு ஆக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு? அமினோ ஆசிட்ல NH2 ஒரு பேஸ் தானே. NH2 பேஸ் உங்களுக்கு தெரியும், COH ஆசிட். COH என்ன சொல்லிடும்? எனக்கு தேவையில்லை. COH ஏற்கனவே அதுக்குள்ள H இருக்கு. ஆனா NH2க்கு H இருந்தாலும் இந்த ஆளு வந்து என்னது? இந்த ஆளு வந்து ஒரு பேஸ் H plus ஆக்செப்ட் பண்ற ஆளு. So what will happen, அமினோ ஆசிட் கிட்ட இந்த அமினோ ஆசிட் கிட்ட ஆட் பண்ணும்போது இந்த NH2 அது பேஸ், NH2 வந்துகிட்டு அந்த H ஆக்செப்ட் பண்ணி H plus ஆக்செப்ட் பண்ணி that will become as NH3 plus, அது NH3 plus மாறிடும். அப்ப பாருங்க, ஒரு அமினோ ஆசிடுக்கு ஒரு அசிடிக் மீடியத்துல அமினோ ஆசிடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஒரு அமினோ ஆசிடுக்கு அசிடிக் மீடியத்துல என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். In the same manner, if you are looking, the same manner இப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு அமினோ ஆசிட் இங்க இருக்கு, CCOOH, அந்த மாதிரி ஒரு NH2, CCOH, NH2, அந்த மாதிரி ஒரு H இருக்கு, அந்த மாதிரி ஒரு R இருக்கு. If you are adding this amino acid into a base, இந்த amino acid வந்துட்டு if you are adding into a base, ஒரு base கிட்ட ஆட் பண்றதுன்னு நினைச்சுக்கோங்க. when you are adding into a base, ஒரு base கிட்ட ஆட் பண்ணும்போது what will happen? ஒரு base கிட்ட ஆட் பண்ணும்போது இந்த பேஸுக்கு என்ன வேணும்? H plus தேவை. இந்த பேஸுக்கு H plus தேவை. அப்ப யாரு H plus கொடுத்துரும் தெரியுமா? இந்த அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய ஆசிட் யாரு? COH. அவர் வந்து ஒரு H பேஸ் கிட்ட கொடுத்து அந்த H பேஸ் கிட்ட கொடுக்கும்போது அந்த அமினோ ஆசிடோட COOH மாறி that will become as, அது என்ன தெரியுமா? COH will become as COO மைனஸ். அப்போ ஒரு அமினோ ஆசிட் பேசிக் மீடியத்தில் இருக்கும்போது அமினோ ஆசிடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். கிளியர்? இப்ப பாருங்க, இன்னொரு அமினோ ஆசிட் இருக்கு, CCOOH, அந்த மாதிரி NH2, CCOH, NH2, அந்த மாதிரி H, இந்த மாதிரி R. If you are adding this amino acid, இந்த amino acid வந்துகிட்டு to where you are adding இந்த amino acid எங்கே ஆட் பண்றது? You are adding it into neutral medium. நியூட்ரல் மீடியத்துக்கு ஆட் பண்றதுன்னு நினைச்சுக்கோங்க. when you are adding it into neutral medium, நியூட்ரல் மீடியம் அதுக்கு ஆசிடும் பேஸும் ஈக்குவல். அப்படிதானே? ஆசிடும் பேஸும் ஈக்குவல்னா H plus டொனேஷனும் தேவையில்லை, H plus ஆக்செப்டும் தேவையில்லை. அப்படி இல்லாட்டி எத்தனை H plus ரிலீஸ் ஆகுமோ அத்தனை H plus ஆக்செப்டும் ஆயிடும். டோட்டலி நியூட்ரல். ஸோ இந்த கண்டிஷன்ல இதுக்கு அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய COOH ஓட H plus வாங்குறதுக்கும் ஆள் இல்ல, NH2க்கு H plus கொடுக்கறதுக்கும் இந்த மீடியத்திலே ஆள் இல்ல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வாட் வில் ஹேப்பன், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த COOH இங்க இருக்கக்கூடிய COH இல்லையா, இந்த COOH ஓட H வந்துகிட்டு இந்த NH3 ஓட NH2 ஓட சேர்ந்து that will become as NH3 plus, இது NH3 plus மாறிடும், இது COO minus மாறிடும். So இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் அமினோ ஆசிட் நம்ம பாடியில இருக்கும். In our body, if you are looking, amino acids will be in this manner. So நம்ம physiological pH அது வந்து நியூட்ரலா இருக்கிறதுனால, நம்ம பாடி கண்டிஷன் பாடி physiological pH நியூட்ரலா இருக்கிறதுனால in this manner, இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடியில் இருக்கும். அமினோ ஆசிட் COO minus NH3 plus இந்த ஃபார்முலா தான் இருக்கும். சோ ஒரே மோலிக்யூல்ல நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு. ஒரே மோலிக்யூல் it is having same molecule having both positive and negative charge. இந்த மாதிரி molecules என்ன பேரு தெரியுமா? such molecules are known as Zwitter ions னு பேரு. இந்த மாதிரி moleculesக்கு Zwitter ions னு பேரு. அப்போ அமினோ ஆசிட் எதுக்கு எக்ஸாம்பிள்? Zwitter ion-க்கு எக்ஸாம்பிள். Zwitter ion-க்கு எப்படி எக்ஸாம்பிள்? Zwitter ion in
in neutral medium. Amino acid is in neutral medium. Neutral medium இருக்கக்கூடிய amino acid அது எதுக்கு example? That is example for zwitter ion. அது zwitter ionுக்கும் ஒரு example. Clear ஆ? இந்த slide ஓகேவா? Okay, I'm wiping. Okay, ready. This is very simple topic, amino acid. Okay. We are studying this from our 12th standard onwards. So it's very mandatory and compulsory. நாளை ஈவினிங் ஓட எல்லாம் படிச்சிருக்கணும். Okay. So the same sentence is telling here at physiological pH that is 7.4, COOH group is dissociated, forming a negatively charged carboxylate ion, and amino group is protonated, forming positively charged ion, NH3 plus forming zwitter ion. அது ஒரு zwitter ion form பண்றது. அது clear தானே? So this is the amino acid. Now கார்பன் இருக்கு, ஆல்பா கார்பன் இங்க இருக்கு, NH3 பிளஸ் அதுக்கிட்ட ஜாயின் பண்ணிருக்கு, ஒரு R குரூப் சைட் செயின் இருக்கு, COOH இருக்கு, COOH இருந்து H ரிலீஸ் ஆகி போயிருக்கு. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது பாருங்க, புரோலின் இஸ் an இமினோ ஆசிட், நாட் அமினோ ஆசிட். புரோலின் வந்துகிட்டு ஒரு இமினோ ஆசிட். தாராளம் அமினோ ஆசிட் இருக்கு, நம்ம சொல்லியாச்சு. 20 அமினோ ஆசிட் இருக்கு, 300 அமினோ ஆசிட் இருக்கு. அதுல புரோட்டீனேஷஸ் அமினோ ஆசிட் 20 அமினோ ஆசிட் நம்ம சொல்லியாச்சு. அதுல புரோலீனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க, புரோலீன் ஒரு இமினோ ஆசிட். கேன் எனிவன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இமினோ ஆசிட்? இமினோ ஆசிட்னா என்ன, யாராவது சொல்லுங்க. இட் இஸ் இமினோ. எதனால இமினோன்னு கூப்பிட்டு NH2 இல்ல, அமீன் NH2 அங்க இல்ல, NH மட்டும் தான் இருக்கு. இங்க Salil, your voice was breaking. NH மட்டும் தான். NH அமீன் குரூப் NH மட்டும் தான் இருக்கு, NH2. NH மட்டும் தான் இதுல இப்ப பிரசன்டா இருக்கு. ரெடி? ஏன் இதுல NH2 மட்டும் பிரசன்டா இருக்கு? ஏன் NH2 இல்ல? ரிங் அது எப்படி ரிங் ஆயிடுச்சு? ஓகே, குட். செலில் பாருங்க, எவ்ரிவன் லிசன். இது ஒரு அமினோ ஆசிட் நினைச்சுக்கோங்க. CO COOH NH2 HR. இதானே அமினோ ஆசிட். ரெடி? This is one amino acid. Another amino acid nearby, இதோட பக்கத்துல இன்னொரு அமினோ ஆசிட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. Here it is COOH. Here it is NH2. ரெண்டு NH2. Here it is HR. So ரெண்டு அமினோ ஆசிட் இப்படி பக்கம் பக்கம் வரும்போது, what will happen, you know? இந்த மாதிரி ரெண்டு அமினோ ஆசிட் பக்கம் பக்கம் வரும்போது, இந்த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ல இருந்து இந்த அமினோ ஆசிட்ல இருந்து இந்த OH, இந்த அமினோ ஆசிடோட இந்த OH வந்து that will react with
this H present here, இந்த H கிட்ட react பண்ணி they will eliminate one molecule of water out. ஒரு molecule water eliminate பண்ணிடும். இப்படி ஒரு molecule water eliminate பண்ணும்போது what will happen, you know, in between them இங்கே ஒரு bond form ஆகும். that bond formed in between them, இங்கே form ஆகக்கூடிய bondக்கு ஒரு பேர் இருக்கு. ரெண்டு அமினோ ஆசிட் கிட்ட ஃபார்ம் ஆகக்கூடிய bondக்கு peptide bond பேரு. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய bondக்கு peptide bond பேரு. so if you are looking the result எப்படி இருக்கும்? இதோட ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். இங்கே ஒரு C, இங்கே R இருக்கு, இங்கே H இருக்கு, இங்கே C டபுள் பாண்ட் O இருக்கு, தென் இங்கே ஒரு H N இருக்கு, இங்கே ஒரு C இருக்கு, இங்கே ஒரு H இருக்கு, இங்கிட்ட ஒரு R இருக்கு, இங்கே ஒரு C டபுள் பாண்ட் O OH இருக்கு. ஸோ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. தட் பாண்ட் இஸ் நோன் ஆஸ் பெப்டைட் பாண்ட். இந்த NHக்கும் இந்த COக்கும் இடையில one bond is formed there. This bond is known as peptide bond. இந்த bondக்கு peptide bond பேர். Clear? Ready தானே? Okay. So இப்படி peptide bond form ஆகுது எதுக்கு? For what the peptide bond is forming? இந்த peptide bond எதுக்கு? இப்படி peptide bond form பண்ணி தான் எது form ஆகுது? Protein form ஆகுது. அப்படிதானே? A protein is forming. A protein is formed by the addition of amino acids. தாராளம் amino acids join பண்ணி தான் ஒரு protein form ஆகுது. அப்படி ஒரு protein form ஆகிறதுக்கு what we require the peptide bond. அதுக்கு peptide bond தேவையா இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இது ஒரு proline. இது ஒரு proline நினைச்சுக்கோங்க. Here it is COOH. அந்த மாதிரி here it is NH2, here it is NH2, here it is H, here it is R. இந்த proline-க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த proline என்ன பண்றதுன்னா, in the proline, you know, what will happen, you know, a bond will be formed in between this NH2 and this R. இந்த NH2க்கும் இந்த R-க்கும் இடையில ஒரு bond form ஆகும். இந்த NH2க்கும் இந்த R-க்கும் இடையில ஒரு bond form ஆகும். இந்த NH2க்கும் இந்த R-க்கும் இடையில ஒரு bond form ஆயிடுச்சுன்னா what will be the result என்ன ஆகும்? இங்கே ஒரு சைக்கிளிக், அதுதான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர். இங்கே ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஒரு அமினோ ஆசிட்ல யார் ரியாக்ட் பண்ணணும்? அமினோ ஆசிட்ல ரியாக்ட் பண்ண வேண்டியது யாரெல்லாம்? ஒரு அமினோ ஆசிட்ல COOH ரியாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி NH2 ரியாக்ட் பண்ணணும். அப்படிதானே? ஒரு சைடுல NH2 ரியாக்ட் பண்ணணும், இந்த சைடுல NH2 ரியாக்ட் பண்ணணும், இந்த சைடுல COOH ரியாக்ட் பண்ணணும். அப்பதானே ஒரு அமினோ ஆசிட் ரெண்டு சைடுலும் ஜாயின் பண்ணும்போது தானே புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஒரு புரோலீன்ல பாருங்க, புரோலீன்ல ரியாக்ட் பண்றதுக்கு யாரெல்லாம் இருக்கு? ஒரு புரோலீன்ல ரியாக்ட் பண்றதுக்கு யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கு? ஒரு புரோலீன்ல அப்படி ரியாக்ட் பண்றதுக்கு யாரெல்லாம் இருக்கு? ஹலோ, என்னாச்சு? அமீன் சொல்லுங்க. குரூப் இருக்கு. யார் இருக்கு? அமீன் குரூப் இருக்குல்ல? அமைன் குரூப் இருக்கா? மீன்ஸ் NH ஆறாவது ரியாக்ட் பண்ணா இருக்காது. புரோலீனோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ஒரு புரோலீன்ல NH2 வந்து இந்த R குரூப் கிட்ட ரியாக்ட் பண்ணிடும். நார்மலா அமினோ ஆசிட்ல அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்காது. நார்மலி அமினோ ஆசிட்ல NH2 வந்துட்டு R கிட்ட ரியாக்ட் பண்ணாது. NH2 வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட COH ரியாக்ட் பண்ணும். புரியுதா? NH2 வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட COOH கிட்ட தான் ரியாக்ட் பண்ணும். COOH ஓட வேலை என்ன? பக்கத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட NH2 கிட்ட தான் ரியாக்ட் பண்ணும். ஆனா புரோலீன்ல மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கு. புரோலீன்ல வந்துகிட்டு அமினோ குரூப் வந்து NH2 வந்து யாருக்கிட்ட ரியாக்ட் பண்ணிடும்? அந்த அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய R குரூப் கிட்ட ரியாக்ட் பண்ணிடும். புரியுதா? அப்போ இந்த புரோலீன்ல ரியாக்ட் பண்றதுக்கு யாரு ஃப்ரீயா இருக்கு? கார்பாக்சைல். கார்பாக்சைல் குரூப் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. அப்படின்னா COOH குரூப் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. COOH குரூப் மட்டும் ஃப்ரீயா இருக்கு. அப்போ வந்து ஒரு COOH ரியாக்ட் பண்ணியாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. COOH வந்து ரியாக்ட் பண்ணியாச்சு. வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு.
ஃபர்ஸ்ட் மெத்தியோனின் ஜாயின் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ஆள் ஜாயின் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ஆள் ஜாயின் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ஆள் ஜாயின் பண்ணியாச்சு. அப்படி ஜாயின் பண்ணி போகும்போது ஒரு புரோலீன் வந்துகிட்டு அந்த புரோலீனோட COOH ரியாக்ட் பண்ணியாச்சு. வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகும். there is no next ஒரு அமினோ ஆசிட் வந்தா ஜாயின் பண்ண முடியுமா? இன்னொரு அமினோ ஆசிட் வந்தா ஜாயின் பண்ண முடியுமா? ஜாயின் பண்ண முடியாது. அதனால the proline can be called as helix breaker. proline is helix breaker. proline வந்துகிட்டு they are helix breakers. proline ஒரு helix breaker. ஒரு protein formationல helix breaker தான் யாரு? proline. கிளியரா? ஸோ புரோலின்ல அமினோ குரூப் இல்ல, புரோலின்ல இமினோ குரூப் தான் பிரசண்டா இருக்கு. அமினோ குரூப்னா NH2 குரூப், புரோலின்ல NH2 குரூப் இல்ல, பதிலா இமினோ குரூப் தான் பிரசண்டா இருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அதுல நான் சொல்லியாச்சு. வை புரோலின் இஸ் renowned as helix breakers சொல்லியாச்சு. லெட் மீ ஆஸ்க் சம்வன். கேட்கட்டும், கவனிச்சிருக்கா இல்லையா? சார் கடைசி சம்பளம் திரும்ப சொல்லுங்க சார். எது சொல்லணும் ஜீவா? ஹெலிக்ஸ் பிரேக்ஸ். காமாட்சி, காமாட்சி ஹலோ, காமாட்சி போயிடுச்சா? காமாட்சி இல்லையா குரூப்ல? இல்ல. பூர்ணிமா? Yes, sir. பூர்ணிமா சொல்லிக் கொடுங்க. Yes, sir. Like, helix breaker ஏன் கூப்பிடுறாங்க proline அப்படின்னு தானே சார் question. So like proline ல பாத்தீங்கன்னா நமக்கு NH2 இல்ல, NH தான் இருக்கு. அண்ட் இது ஏன் அப்படின்னா proline ல மட்டும் NH2 இந்த ஆறுமே ரியாக்ட் ஆயிடுது. இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் வித் NH2 அண்ட் நெக்ஸ்ட் அமினோ ஆசிடோட இருக்கிற கார்பாக்சில் குரூப்ல ரியாக்ட் பண்ணாம இதுவே ரியாக்ட் ஆயிடுது. இதான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒன்னோட ஜாயின் ஆகி நமக்கு புரோட்டீன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இது வந்து லைக் நெக்ஸ்ட் அமினோ கார்பாக்சிலிக் குரூப்போட இது நெக்ஸ்ட் அமினோ குரூப்போட ஆட் பண்றதுக்கும் ரியாக்ட் பண்றதுக்கும் இதுக்கிட்ட அமின் இல்லை. ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஹெலிக்ஸ் பிரேக்கர்ஸ். ஏன்னா அது இது ஜாயின் ஆச்சுன்னா நம்மளோட புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். குட், வெரி குட். ஓகே, ஸோ ஜீவா பாருங்க, சேம் திங் அதுதான். திஸ் இஸ் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிடுக்கு ஒரு எண்டில் COOH இருக்கணும், ஒரு எண்டில் NH2 இருக்கும். ஸோ இந்த COOH வேலை என்னன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட NH2 கிட்ட ரியாக்ட் பண்றது. அங்கே ரியாக்ட் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்? ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தான் அது. இந்த ரியாக்ஷனுக்கு பேரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. இந்த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனோட ரிசல்ட்டா தண்ணி எலிமினேட் ஆகும், வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும்போது a bond will be formed in between them. இங்கே ஒரு bond ஃபார்ம் ஆகும். இந்த கார்பனுக்கும் இந்த NH-க்கும் இடையில ஒரு bond ஃபார்ம் ஆகும். that bond is known as peptide bond. ஸோ இந்த மாதிரி பெப்டைட் bond ஃபார்ம் பண்ணி தான் ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு பெப்டைட் bond ஃபார்ம் ஆகிறதுக்கு ரோல் யாரு கொடுக்கறதுன்னா ஒரு யாரோட வேலைன்னா ஒரு அமினோ ஆசிட்ல COOH உடையும் NH2 குரூப்போடையும் வேலை. ஒரு COOH வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட NH2 கிட்ட ரியாக்ட் பண்ணணும். ஒரு NH2 வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட COOH கிட்டையும் ரியாக்ட் பண்ணணும். ஆனா புரோலின் மட்டும் பார்க்கும்போது ஒரு புரோலின் பாருங்க, இது ஒரு புரோலின், இங்கே கார்பன் இருக்கு, COOH இருக்கு, NH2 இருக்கு. இந்த புரோலின்ல ஒரு ரியாக்ஷன் ஏற்கனவே நடந்துடும். எப்படின்னா NH2 வந்து யாருக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறது தெரியுமா? NH2 will react with this R group. புரோலில் இருக்கக்கூடிய R group கிட்ட NH2 ரியாக்ட் பண்ணிடும். அங்கே NH2 ரியாக்ட் பண்ணும்போது ஒரு புரோலின்ல இனி யாரு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும் ரியாக்ஷனுக்கு? COOH மட்டும்தான் ரியாக்ஷனுக்கு பேலன்ஸ் இருக்கும். அதனால ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு புரோலின் வந்துருச்சுன்னா
அதுல இருந்து புரோட்டீன் ஃபார்மேஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கு தானே வாய்ப்பு. COH ரியாக்ட் பண்ணியாச்சு, NH2 ரியாக்ட் பண்றதுக்கு அவைலபிள் இல்ல. ஸோ புரோலின் கேன் பி கோல்ட் ஆஸ் ஹெலிக்ஸ் பிரேக்கர்ஸ். புரோலினை ஹெலிக்ஸ் பிரேக்கர்ஸ்னு கூப்பிடுறோம். ஓகே ஜீவா? ஓகே சார். ஜீவா, சார் சொல்லுங்க. 200 அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணும்போது எத்தனை வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகும்? ரெண்டு அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணும்போது ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் பண்ணியாச்சு. இங்க 2 அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணியாச்சு, அப்போ ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 200 அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணும்போது எத்தனை வாட்டர் ரிலீஸ் ஆகும்? சொல்லுங்க. ஒரு புரோட்டீன்ல 200 அமினோ ஆசிட் இருக்கு. அந்த புரோட்டீன் ஃபார்மேஷன்ல எத்தனை வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் பண்ணிருக்கும்? எதுக்கு சந்தேகம்? அதுதான் ஆன்சர். சொல்லுங்க. ஜீவா போயிடுச்சா? ஜீவா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஜீவா. ஓகே, எனிஒன் யாராவது சொல்லுங்க. 100. யாரு சொல்றது 100? யாரு சொன்னது? பேரு சொல்லுங்க. தர்ஷினியா? 199. 199 தானே? 199 தானே? சார் 199. இது பி பாட்டில் உங்களுக்கு கொஸ்டினா கேட்டுரும். எப்படி கொஸ்டின் வரும்னா, ஒரு வாட்டர் மாலிக்யூலோட வெயிட் இவ்வளோ 18 டால்டன், 18 டால்டன் தான் ஒரு வாட்டர் மாலிக்யூலோட வெயிட். அப்படின்னா ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகும்போது 180 டால்டன் வாட்டர் மாலிக்யூல் கிடைச்சிச்சு. அப்படின்னா எத்தனை அமினோ ஆசிட்ஸ் அந்த புரோட்டீன் இருக்கு? அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டுரும். ஓகே, இந்த பேஜ் கிளியர் தானே? எஸ் சார். ஓகே, ரெடி. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, we are classifying the amino acids. Amino acids ஓட classification தான் next. We can classify the amino acids on the basis of the R group. சைடு செயின் என்ன இருக்கு அதோட பேஸ்ல அமினோ ஆசிடை கிளாசிஃபை பண்ணலாம். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் இருக்கு, நியூட்ரிஷனல் கிளாசிஃபிகேஷன் இருக்கு, மெட்டபாலிக் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அந்த மாதிரி 4 கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ படிக்க போகுது. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், லிசன் டு மீ for that classification of amino acids. So there is a diagram, you can see the diagram on the basis of R group. R group oda base le we can classify அதோட shape base பண்ணும்போது aliphatic, aromatic ரெண்டா classify பண்ணலாம். aliphatic aromatic difference உங்களுக்கு தெரியும். aliphaticனா straight இருக்கும், aromaticனா cyclical இருக்கும், side chain. So இந்த மாதிரி you can classify on the basis of the R group. R group ஓட baseல classify பண்ணலாம். polarity charge ஓட baseல polar amino acids இருக்கு, non polar amino acids இருக்கு. இந்த polarity எல்லாம் R group ஓட baseல தான் determine பண்றது. ஏன்னா மீதி எல்லாமே சேம் தானே, மீதி எல்லாமே காமன் தான். போலாரும் நான் போலாரும் என்ன வித்தியாசம்? எலக்ட்ரான் ஷேரிங்ல நான் போலார்ல எலக்ட்ரான் ஷேரிங் ஈக்குவல் ஷேரிங்கா இருக்கும், நான் போலார்ல அன்ஈக்குவல் ஷேரிங்கா இருக்கும். ஸோ போலார் அன்சார்ஜ்டு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, நான் போலார் அமினோ ஆசிட் இருக்கு. இதெல்லாம் எதோட பேஸ்ல? ஆர் குரூப்போட பேஸ்ல.
அந்த போலார் அன்சார்ஜ்ல போலார் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, போலார் நெகட்டிவ்லி சார்ஜ்டு and polar uncharged. Again, we can classify them into that manner. Anyhow, we are going into detail. The diagram padikati, we are moving into amino acids one by one. Okay. So classification on the basis of polarity of side chain. Side chain oda polarity base le polar amino acids irukku, in which R contains polar hydrophilic group. Hydrophilic na they can react with water. They can form hydrogen bond with H2O. Avarku H2O kitte H2O எங்க இருக்கும்? நம்ம பாடி சைட்டோசோல்ல தான். இது அமினோ ஆசிட் எல்லாம் நம்ம பாடியில எங்க இருக்கும்? நம்ம பாடியில செல்லுக்குள்ள சைட்டோபிளாசத்துல தான் இந்த அமினோ ஆசிட் எல்லாம் இருக்கும். சைட்டோபிளாசம்னா என்ன? அது வாட்டர் தானே. மேஜர் கண்டென்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் வாட்டர். ஸோ சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கிட்ட வாட்டர் கிட்ட ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட் அவர் தான் போலார் அமினோ ஆசிட். In those amino acids, R may contain அந்த மாதிரி அமினோ ஆசிட்ல OH குரூப்பா இருக்கும். OH குரூப்பா இருக்கும் R. As in serine, threonine, tyrosine. மூணு அமினோ ஆசிட் முடிஞ்சிச்சு. செரின், த்ரியோனின், டைரோசின். இந்த செரினா இருந்தாலும் த்ரியோனினா இருந்தாலும் டைரோசினா இருந்தாலும் R குரூப்ல OH பிரசண்டா இருக்கும். R குரூப்ல யாரு பிரசண்டா இருக்கும்? OH பிரசண்டா இருக்கும். OH பிரசண்டா இருந்தா எந்த ஸ்பெஷாலிட்டி? OH பிரசண்டா இருந்தா இந்த OHக்கு that can form hydrogen bond with water. நெக்ஸ்ட் ஒன் வந்து R குரூப்ல SH இருந்தா, R குரூப்ல SH இருக்கு. as in cysteine. cysteine இருக்கக்கூடிய cysteine அது ஒரு அமினோ ஆசிட். அந்த cysteine R குரூப்ல SH தான் இருக்கு. அதெல்லாம் இதோட டயக்ராம் எல்லாம் வர ஸ்லைட்ல இருக்கு. சோ SH இருந்தாலும் அது என்னது? போலார் அமினோ ஆசிட். அமைடு குரூப் as in glutamine and asparagine. அமைடா இருக்கும் ஒரு சில நேரத்துல. குளூட்டாமின், அஸ்பராஜின் இந்த ரெண்டு அமினோ ஆசிட்லுமே அமைடுன்னு சொல்லி ஒரு சைக்ளிக் குரூப் பிரசண்டா இருக்கு. ஸ்ட்ரக்சர் வர ஸ்லைட்ல ஸ்ட்ரக்சர் இருக்கு. NH2 group of nitrogen act as a base as lysine, arginine and histidine. COH group as aspartic acid and glutamic. So இவ்வளோ ஆளுகள், இவ்வளோ அமினோ ஆசிட்ஸ். These amino acids are polar amino acids. இந்த அமினோ ஆசிட் எல்லாமே you can call it as polar amino acids. So they can form bond with the water molecule. Water molecule கிட்ட அவருக்கு bond form பண்ண முடியும். So they can form hydrogen bond with water. இது எல்லாமே polar amino acids. Okay. Now we can look into the diagram of these amino acids first. இவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் ஓட டயக்ராம் நம்ம பார்க்கலாம். Listen to me. First டயக்ராம் இதெல்லாம் படிச்சிடணும். Okay. So polar uncharged R group. Polar uncharged R group முதல்ல பார்க்கலாம். Listen. First one ஒன்னொன்னா பாருங்க. First one serine. Serine பாருங்க. This is serine. இந்த செரின்ல R குரூப்ல யார் இருக்கு? R குரூப் செரின்ல R குரூப்ல யாரு? CH2OH. இது CH2OH. இந்த OHக்கு தான் ரியாக்ட் பண்ண முடியும். This can be reacted with water molecule. So இது கைரால் கார்பன் உங்களுக்கு தெரியும். This carbon can be called as alpha carbon. இது alpha carbon. இங்கிட்டு ஒரு பீட்டா கார்பன் இருக்கு. This is serine. Threonine பாருங்க. Threonine. This one is threonine. Okay, threonine. இந்த threonineல எத்தனை கைரால் கார்பன் இருக்கு பாருங்க. threonineல எத்தனை கைரால் கார்பன் இருக்கு? 1 இருக்கா 2 இருக்கா? threonineல கைரால் கார்பன் 1 or 2? 2 இருக்கு. இங்கே ஒரு கைரால் கார்பன் இருக்கு. This one is a கைரால் கார்பன். கைரால் இங்க COH, இங்க NH2, இங்க H, இங்க ஒரு காமன், இங்க ஒரு குரூப் இங்க பிரசண்டா இருக்கு. இந்த கார்பனும் கைரால். அதோட 4 வேலன்சி பாருங்க. இங்கிட்ட ஒரு OH, இங்கிட்ட H, இங்கிட்ட CH3, இங்க ஒரு லார்ஜ் குரூப் இங்க பிரசண்டா இருக்கு. 2 கைரால் கார்பன் இங்க பிரசண்டா இருக்கு. So this one can be called as, this is threonine. இது வந்து threonine. Threonine is also polar amino acid. Next one is cysteine. Cysteine பாருங்க. Cysteine என்ன ஸ்பெஷாலிட்டி? This is cysteine. Cysteine-க்கு this is இந்த SH-க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. This SH can form ரெண்டு cysteine பக்கம் பக்கம் வரும்போது they can form disulfide linkage. அவருக்கு disulfide linkage form பண்ண முடியும். disulfide linkage. எங்கேயாவது disulfide linkage பார்த்திருக்கீங்களா?
இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கா? வாட் இஸ் திஸ்? என்னது? இம்யூனோகுளோபுலின். ஒரு இம்யூனோகுளோபுலின் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மைண்ட் கொண்டு வந்திருக்கேன். அந்த இம்யூனோகுளோபுலின் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தானே இருக்கும். எஸ் எஸ் இங்கிட்ட எல்லாம் எஸ் எஸ் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல? ஓகே, ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க இதுக்கப்புறம். ஸோ இங்கே எஸ்எஸ்எஸ் இந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் டைசல்ஃபைடு லிங்கேஜஸ். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் அஸ்பராஜின். அஸ்பராஜின் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுதான் அஸ்பராஜினோட ஸ்ட்ரக்சர். அஸ்பராஜின் இஸ் ஹியர். அஸ்பராஜின் இருக்கு, அதுக்கப்புறம் குளூட்டாமினும் இருக்கு. தீஸ் ஆல் ஆர் போலார் அன்சார்ஜ்டு. This contains, these amino acids are containing polar uncharged R group. Polar uncharged R group தான் இதுல எல்லாமே இருக்கு. So 1 2 3 4 5 5 amino acid முடிஞ்சிச்சு. 5 amino acids are over. Okay, next பாருங்க. Positively charged R group. R group positively charged இருக்கும்போது positively charged R group பாருங்க. Okay, so this amino acid, first amino acid பாருங்க. First amino acid பேர் என்ன? ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் பேர் வந்து லைசின். இந்த லைசின் பாருங்க, லைசின்ல இந்த லைசின்ல எத்தனை NH குரூப் இருக்கு பாருங்க. லைசின்ல 2 NH குரூப் இருக்கு தானே, அமினோ குரூப் 2 இருக்கு தானே. அப்படின்னா பேசிக் குரூப் 2 தானே, 2 பேசிக் குரூப் இருக்கு. இங்கே 2 பேசிக் குரூப் இருக்கு. ஆனா அசிடிக் குரூப் 1 தானே இருக்கு, CO குரூப் 1 தானே இருக்கு. இந்த மாதிரி அமினோ ஆசிட்க்கு யூ கேன் கால் இட் as பேசிக் அமினோ ஆசிட். இந்த மாதிரி அமினோ ஆசிட்க்கு பேசிக் அமினோ ஆசிட்னு கூப்பிடலாம். ஒரு அமினோ ஆசிட்ல if the number of basic group is large, sorry, more, basic group ஓட எண்ணம் அதிகமா இருந்துச்சுன்னா you can call such amino acids as basic group. ஒரு அமினோ ஆசிட்ல பேசிக் குரூப்போட எண்ணம் அதிகமாயிடுச்சுன்னா you can call them as basic amino acid. So இது எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு R குரூப். இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. ஆனா NH அதிகமா இருக்கிறதுனால 2 NHும் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகி மாறிடும். So this is lysine and this is arginine. இது arginine and this one is histidine. So 8 அமினோ ஆசிட் முடிஞ்சிச்சு. These all are basic amino acids. இது எல்லாமே basic amino acids and they are polar amino acids and also they contain positive charges. அவருக்கு எல்லாமே positive chargeும் present இருக்கு. Clear? So next one, negatively charged R group. Negatively charged, அந்த நேம்ல உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும்போது அது பேசிக்கா இருக்கும். அப்ப நெகட்டிவ் சார்ஜா இருக்கும்போது கண்டிப்பா அது என்ன இருக்கும்? கண்டிப்பா அது ஆசிடா இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் வருது ஆசிட் குரூப்ல தானே, நெகட்டிவ் சார்ஜ் வருது ஆசிட் குரூப்ல. அப்ப ஆசிட் குரூப் இங்கே அதிகமா இருக்குதானே அதோட மீனிங். இப்ப பாருங்க, குளூட்டாமிக் ஆசிட் ஒரு குளூட்டமேட் பாருங்க, ஒரு CO குரூப் இங்க இருக்கு, இங்கிட்டும் ஒரு CO குரூப் இருக்கு. NH குரூப் 1 தான் இருக்கு, ஆனா கார்பாக்சில் குரூப் 2 இருக்கு. அதனால இது ஒரு அசிடிக் அமினோ ஆசிட். இங்க பாருங்க அஸ்பார்டேட் பாருங்க, CO குரூப் 1 இருக்கு, CO குரூப் 2 இருக்கு. ஆனா NH குரூப் NH3 அப்படின்னா பேசிக் குரூப் 1 தான் இருக்கு. இது அஸ்பார்டேட், இது ஒரு பேசிக் அமினோ அசிடிக் அமினோ ஆசிட். இது ரெண்டுமே அசிடிக் அமினோ ஆசிட். both are polar, they can react with water molecule. So these are amino acids, negatively charged amino acids முடிஞ்சிச்சு. Clear? So next group, non-polar amino acid. Non-polar amino acid னு சொல்லும்போது they cannot form bond with water molecule. R is alkyl hydrophobic group. R group வந்து hydrophobic group இருக்கும். Hydrophobic இருக்கும். They cannot form hydrogen bond with water, which cannot enter in hydrogen bond formation. So 9 amino acids are non-polar. 9 amino acids non-polar இருக்கு. Glycine, alanine, valine, leucine, isoleucine, phenyl alanine, tryptophan, proline and methionine. இவர் எல்லாமே non-polar amino acids. Now we are looking into the non-polar amino acids one by one. Non-polar amino acids one by one பார்க்கலாம். Listen, which all are the non-polar amino acids. யார் யாரெல்லாம் non-polar amino acids பாருங்க, அதோட ஸ்ட்ரக்சரும் பார்த்துருங்க. So non-polar amino acids le first one glycine. Glycine
கிளைசினோட ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. கிளைசின் தான் சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட். ஓகே, சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் கிளைசின், சிம்பிளஸ்ட். பிளான்ஸ் வந்து ட்ரோட் கண்டிஷன்ல, ட்ரோட் கண்டிஷன் ட்ரோட் தண்ணி எல்லாம் கிடக்காம இருக்கக்கூடிய கண்டிஷன்ல பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட் தான் கிளைசின். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் கிளைசின் டியூரிங் ட்ரோட் கண்டிஷன். ட்ரோட் கண்டிஷன்ல பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்றது கிளைசின். கிளைசின் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் உங்களுக்கு சொல்லியாச்சு. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட் தான் கிளைசின். அதுக்கப்புறம் கிளைசின் வேற ஒன்று நம்ம சொல்லியாச்சு. கிளைசின் என்ன வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி முதல்ல சொன்னது என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லி இருந்துச்சு. ஆர் குரூப் வந்துட்டு வேரியபிள் வேரியபிள் கார்பன் இல்ல, there is no chiral carbon, no chiral carbon அதுதானே. எஸ் எஸ். So next alanine பாருங்க. Here it is alanine. alanine R group வந்துகிட்டு CH3. Then proline பாருங்க. proline நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. proline வந்து ஒரு helix breaker. இந்த proline அந்த ரியாக்ஷன் தான் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியுது. proline அந்த கார்பன் குரூப் அந்த NH2 குரூப் ஜாயின் பண்றது பாருங்க. NH2 வந்துட்டு அந்த R குரூப் கிட்ட ஜாயின் பண்ணி that is forming a cyclic structure here. CO மட்டும்தான் அங்கே ஃப்ரீயா இருக்கு. valine பாருங்க. here it is valine. valine இருக்கு. and leucine இங்க இருக்கு. leucine அதெல்லாம் நீங்க டயக்ராம் எல்லாம் நீங்க வரையும் போது நீங்க பாருங்க எதுக்கு ரெண்டு கைரல் கார்பன் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். leucine ஐசோலியூசின். இந்த லியூசினுக்கும் ஐசோலியூசினுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நல்லபடியா பார்த்து சொல்லுங்க. what is the speciality of leucine and isoleucine? leucine and isoleucine ரெண்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. leucine isoleucine ஐசோமர். ஆமா, ஐசோமர்ஸ் வேற ஐசோமர்ஸ் தானே. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதானே பார்க்கிறதுக்கு. எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சேம். they are having all the structures same. okay, they are isomers. good. So that is also over. Then non polarல phenyl alanine, tyrosine, tryptophan மூணு cyclic amino acids இருக்கு. இது phenyl alanine, tyrosine, tryptophan. This is phenyl alanine, this one is tyrosine and this one is tryptophan. They are also non-polar and having aromatic structure. Now, the 20 amino acids are often referred to as using 3-letter abbreviation. The structures, names and abbreviation for the 20 common amino acids are shown below. Note they are alpha amino acids. இப்ப பாருங்க, இதெல்லாமே நம்ம சொல்லி இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட ஒரு சிங்கிள் பேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு எல்லா அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிடுக்கு they are having codes. அமினோ ஆசிடுக்கு 3-letter கோடு இருக்கு, 1-letter கோடு இருக்கு. ஒவ்வொரு அமினோ ஆசிடுக்கும் ஒரு 3-letter கோடு இருக்கும், ஒரு 1-letter கோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைசினோட 3-letter கோடு GLY, 1-letter கோடு வந்துகிட்டு G. அலனினுக்கு ALA. இப்ப கிளைசின் மாதிரி பாருங்க, கிளைசின் மாதிரி குளூட்டாமிக் ஆசிட் ரெண்டோடையும் ஸ்டார்டிங் லெட்டர் G தானே. கிளைசினுக்கும் ஸ்டார்டிங் லெட்டர் G, குளூட்டாமிக் ஆசிடுக்கும் ஸ்டார்டிங் லெட்டர் G. ஆனாலும் கிளைசினுக்கு தான் சிங்கிள் லெட்டர் கோடு G கொடுத்திருக்கு, குளூட்டாமிக் ஆசிடுக்கு சிங்கிள் லெட்டர் கோடு கொடுத்தது E. குளூட்டாமினுக்கு பாருங்க, குளூட்டாமினுக்கு சிங்கிள் லெட்டர் கொடுத்தது Q. டைரோசின், த்ரியோனின், ட்ரிப்டோஃபான் எல்லாமே டீல தானே ஸ்டார்ட் பண்றது. அதுல த்ரியோனினுக்கு மட்டும்தான் T சிங்கிள் லெட்டர் கோடு, டைரோசினுக்கு Y தான் சிங்கிள் லெட்டர் கோடு, ட்ரிப்டோஃபானுக்கு W தான் சிங்கிள் லெட்டர் கோடு. ஸோ டிஃப்ரெண்ட் ஆளுக்கு டிஃப்ரெண்ட் கோடு இருக்கு. சிங்கிள் லெட்டர் கோடு இருக்கு, ட்ரிபிள் கோடு இருக்கு. ஸோ நியரிங் எக்ஸாமோட பக்கம் வரும்போது இந்த பாக்ஸ் படிக்கிறது தட் இஸ் வெரி குட், நல்லது. இப்போ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிக்கிறதுக்கு it will be for example digestion, different enzyme எப்படி protein digest பண்றது அந்த லெசன் எல்லாம் வரும்போது we will be using the single letters code only. so அமினோ ஆசிட் படிக்கும்போது சிங்கிள் லெட்டர் கோடு கண்டிப்பா உங்க மைண்டுக்கு வந்துடணும். சிங்கிள் லெட்டர் கோடு ஒவ்வொரு அமினோ ஆசிடோடையும் பை ஹார்ட்டா இருக்கணும். ஓகே, கிளியர்.
So essential amino acids are 10 in number, cannot be synthesized in body, essential to be taken in diet. நம்ம சாப்பாடு மூலமா எடுக்க வேண்டிய அமினோ ஆசிடுக்கு essential amino acid பேரு. Their deficiency affect growth, health and protein synthesis. இதெல்லாம் simple things. Semi-essential formed in the body but not in sufficient amount for body requirement, especially in children. Arginine and histidine are semi-essential. ரெண்டு விதமான semi-essential இருக்கு. Arginineum histidine தான் semi-essential. Non-essential can be synthesized in the body. So nutrition ஓட பேஸ்ல அமினோ ஆசிட் நம்ம மூணா கிளாஸிஃபை பண்ணலாம். Essential amino acid, semi-essential amino acid, non-essential amino acid. Semi-essential என்ன நம்ம பாடியில ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, தேவையான அமௌண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்ம பாடியிலே ப்ரொடியூஸ் பண்ணிடும். எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்ம பாடியில ப்ரொடியூஸ் பண்ணாது, நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். Below 700 non-standard amino acids have been detected in living organism. Many are metabolic intermediate. Example, ornithine, citrulline are intermediate in urea biosynthesis. நீங்க கேள்விப்பட்டிருக்கும் ornithine அந்த மாதிரி citrulline இதெல்லாம் யூரியா சிந்தசிஸ். யூரியா பயோசிந்தசிஸ் சைக்கிளுக்கு என்ன பேரு? சிட்ருலின் சைக்கிள் தான் பேரு. யூரியா சைக்கிளுக்கு பேரு சிட்ருலின் சைக்கிள். ஸோ அந்த யூரியா சைக்கிள்ல தேவையான ரெண்டு புரோட்டீன் தான் ornithine சிட்ருலினும். இதெல்லாமே டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ். They are metabolic intermediate. அதெல்லாம் intermediate. Intermediatesனா என்ன? அது ஃபங்க்ஷனலா நம்ம பாடியில் இருக்காது. ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷனோட இன்டர்மீடியேட்டா நம்ம பாடியில் இருக்கும். அது தேடி நம்ம பாடியில இருந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அலனின் உங்களுக்கு தேவையா இருந்தா அலனின் நம்ம பாடியில இருந்து நமக்கு கிடைச்சிடும். ஆனா சிட்ருலின் அந்த ரியாக்ஷன் டைமில் மட்டும்தான் சிட்ருலின் நம்ம பாடியில் இருக்கும். அதுவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே ரியாக்ஷன் நடக்குது. அதனால சீக்கிரம் இன்னொரு molecule மாறிடும். That is known as turnover of biomolecules. Biomolecules are constantly being made and are converted into some other biomolecules in the body. Biomolecules are constantly being made. You can note down. Biomolecules are constantly being made. Biomolecules are constantly being made. Made ஆகிக்கிட்டே இருக்கு and are converted into some other biomolecules. நம்ம பாடியில பயோமோலிக்யூல்ஸ் கண்டினியூஸா ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கு. Biomolecules are constantly being made and are converted into some other biomolecules. It is referred to as turnover of biomolecules. அதுக்கு பயோமோலிக்யூலோட turnover ன்னு பேரு. That is referred to as turnover of biomolecules. நோட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். turnover of biomolecule அதுக்கு பேரு turnover. Okay. So next, chemical derivative of amino acid have important biological function. Example, catecholamines lack the alpha carboxylate of amino acid. Catecholamines என்ன உங்களுக்கு தெரியுமா? What is catecholamines? யாராவது சொல்லுங்க, zoology student சொல்லுங்க. catecholamines என்னது? ஞாபகம் இல்ல? ஹார்மோன் ரிலீஸ். ஹார்மோன் எங்க இருந்து வருது? adrenal gland, adrenal hormone, catecholamines. Okay, so இதெல்லாம் அமினோ ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. So that is such amino acids can be, such products are called as amino acid derivatives. அதுக்கு amino acid derivatives னு பேரு. Okay, clear. So GABA and dopamine are neurotransmitters. Histamine mediates part of immune response. இங்க பாருங்க, இங்க 3 ஆளுகள் இருக்கு. இதெல்லாம் அமினோ ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய what is GABA? Gamma amino butyric acid. இங்க பாருங்க, gamma amino butyric acid. Dopamine இதெல்லாம் neurotransmitter. Gamma amino butyric acid ஒரு inhibitory neurotransmitter. Inhibitory neurotransmitter. Inhibit பண்ற ஆளு inhibitory neurotransmitter. Histamine mediates parts of immune response. Histamine உங்களுக்கு தெரியும், நம்ம பாடியில இம்யூனிட்டிக்கு தேவையான ஒரு கெமிக்கல். ஹிஸ்டமின் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸுக்கு எல்லாம்
வீக்கம் எல்லாம் வருதுக்கு இந்த ஹிஸ்டமின் தேவை. ஸோ இது எல்லாமே தே ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ். டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிடோட பை ப்ராடக்ட்ஸ் அவர் எல்லாமே. ஓகே. So next, it's about the functions of amino acid. Apart from monomeric constituents of protein and peptide, protein produce பண்றதுக்கு amino acid வேணும். Amino acidக்கு இன்னும் functions இருக்கு. Some amino acids are converted into carbohydrate and are called glucogenic amino acid. ஒரு சில amino acid glucose மாறிடும். அதுக்கு glucogenic amino acid னு பேரு. அந்த மாதிரி டைரோசின் ப்ரொடியூஸ் பண்றது, ட்ரிப்டோஃபான் ப்ரொடியூஸ் பண்றது, இதெல்லாமே different functions of proteins that you can look into the slide. I will give the slide. Okay. இப்போ essential and non essential amino acid படிக்கலாம். essential amino acid படிக்கிறதுக்கு ஏதாச்சும் கோட் ஞாபகம் இருக்கா ஷாலினி? Sir, You remember that code? sir, no, sir. Something kid, feed, like that, sir. பாருங்க. essential amino acidக்கு இந்த கோட் யூஸ் பண்ணலாம். I like feeding my 2 violet kids arginine with histidine. ஓகே. இது ஒரு கோடு. எனக்கு 2 வயலட் கிட்ஸ் இருக்கு. ஓகே. எனக்கு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட கலர் வயலட். ஓகே. நான் அவருக்கு என்ன கொடுக்கிறது? ஆர்ஜினும் ஹிஸ்டிடினும் தான் நான் அவருக்கு கொடுக்கிறது. I like feeding my 2 violet kids arginine with histidine. Okay. I like feeding my 2 violet kids arginine with histidine. So, the first letter பாருங்க. I na enna isoleucine. Isoleucine. Like L என்னது? L பாருங்க leucine. Feeding F என்னது? phenylalanine. Phenylalanine. My M என்னது பாருங்க? M methionine. 2 threonine. Threonine. Violet valine. Kids K-lysine. Okay. Arginine ARG. இங்கே arginine. அது arginine தான். Arginine with okay. W எங்கே? tryptophan எங்கே? W with histidine. H எங்கே? Okay. H histidine. H. Okay. இதுல என்ன இருக்கு பாருங்க. 2 திங் இதுல இருந்து படிச்சுக்கலாம். ஒன்னு எசென்ஷியல் அமினோ ஆசிடும், ஒன்னு செமி எசென்ஷியல் அமினோ ஆசிடும். கிட்டுக்கு செமி எசென்ஷியல் ப்ரொடியூஸ் தேவையான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. அதனாலதான் நான் கிட்டுக்கு என்ன கொடுக்கிறது? ஆர்ஜினும் ஹிஸ்டிடினும் கொடுக்கிறது. கிளியரா? ஸோ ஐ லைக் ஃபீடிங் மை 2 வயலட் கிட்ஸ் ஆர்ஜினின் வித் ஹிஸ்டிடின். நான் என்னோட வயலட் கிட்ஸுக்கு என்ன கொடுக்குது? ஆர்ஜினின் வித் ஹிஸ்டிடின் கொடுக்குது. ஸோ ஐ லைக் ஃபீடிங் மை 2 வயலட் கிட்ஸ் ஆர்ஜினின் வித் ஹிஸ்டிடின். கிளியர்? ஹைட்ரோபோபிக். ஹைட்ரோபோபிக்கு you can use Vimal wife do not take bath. அது ஹைட்ரோபோபிக். விமலோட வைஃப் ஹைட்ரோபோபிக். அவருக்கு தண்ணினா பயம். அதனால she won't take bath. குளிக்க மாட்டான். விமல் வைஃப் do not take bath. V என்ன? வாலின். I என்ன? ஐசோலியூசின்.
M என்ன மெத்தியோனின், அலனின், லியூசின், tryptophan, tyrosine, phenylalanine. Clear? Aromatic. Aromatic யாரு? Wife. Wife aromatic. Aromatic na circle தானே, வட்டம் தானே. இந்த மாதிரி அப்படி எதுவும் இல்ல. வட்டம் சுற்றுறது வைஃபினால தானே. ஓகே. அரோமேட்டிக் வைஃப். சார் அரோகண்டா இருப்பாங்க வச்சுக்கலாமா? ஒய்ஃப் வந்து அரோகண்டா இருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாமா? அது உன்னோட வைஃப். எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ ஏதாச்சும் வச்சுக்கோ, ஆனா இது படிச்சா போதும். ஓகே ஓகே சார். So here we are winding up today's session here. Now please unmute yourself. இப்போ 19 பேர் இருக்கு, யாரும் போகாதீங்க. Okay, ready. I will call, okay? Just unmute yourself and talk to me. Yes, சும்மா கிளாஸ் புரிஞ்சிச்சா இல்லையான்னு கேட்கறதுக்கு. ஷாபாஸ். Hello, sir. Hello. That was okay? Clear? Okay. Oh, clear. Imaya? Sir. Yes, sir. புரிஞ்சா? Yes, sir. ஏதாச்சும் டவுட் இருக்கா? No, sir. கோட் எல்லாம் ஓகேவா? Okay, sir. Okay. படிச்சிருங்க. Yes. ராதாகிருஷ்ணன்? Yes, sir. How was it? Clear தானே? Yes, sir. Clear, sir. படிக்கலாம் தானே? இப்படியே படிச்சு போலாம் தானே? நமக்கு எல்லாம் புரியுது சார், நல்லா புரியுது சார், படிச்சலாம் சார். ஓகே. ஜீவா? சார் கிளியர் தானே? கிளியர் சார். ஓகே. பூர்ணிமா? Sir. How it went like? It's fine. Like I understood. So like I have one question. Like, is it necessary? Your voice is not clear. Sir, am I audible? Now you are audible. Yes, sir. So like I have one question. Is it necessary to study those structures, like all the structures of those 20? Like it's necessary to by heart? You can avoid also, but if you are avoiding this, you have to avoid biochemistry. Okay. It is a root of biochemistry. Okay. All the biochemistry start from these structures. Okay, sir. And most of the mark come from biochemistry. And like இப்போ பூர்ணிமாவுக்கு பயோகெமிஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி omit பண்ணலாம். There is no issue. Okay. But how we are focusing is that எல்லா சப்ஜெக்ட்லுமே எல்லாருக்கும் அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கும். Such area that we are focusing. புரியுதா? ஸோ இந்த அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிச்சாலும் அது யூ won't regret. கண்டிப்பா 1 or 2 question you will get from amino acid. Okay, sir. Okay? Okay. Thank you.
Arun? Yes, sir. Clear? Yes, sir. Clear. Okay. So I hope you are okay with the classes. Now it's your turn. Do one thing. You all are here. ஒரு இது பண்ணுங்க. I hope you all are having your notes with you now. Just take a photograph. ஒரு photograph எடுத்துருங்க அந்த பேஜோட and put it in our groupல போட்டுருங்க. And why I am telling this எதனால சொல்றதுன்னா, even though நம்ம friendly அப்படி எல்லாம் இருந்தாலும், it's my responsibility that to ensure that you are studying. இங்க படிக்கிறது, நோட் எழுதுறது, அது ensure பண்றது என்னோட responsibility. We will check and we will eliminate also. If there is only one student, we will teach that student. Again, we are telling, ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் obedient சொல்லும் போது ஒரு நர்சரி சிஸ்டம் அப்படி இது நினைச்சிடாதீங்க. We are friendly only, but we have to make you clear. நீங்க clear பண்ணணும் இந்த எக்ஸாம். அதனால so I will share the PPT now and I will give you the recorder class everything, and tomorrow evening we will have the discussion each and every slide one by one, and it will be only for 1 hour. 1 hour we will discuss everything. Ellame we will discuss from the beginning to end. Not me, you will tell me what is this, what is that, what is that. Slide இல்லாட்டி கூடி என்னென்ன அமினோ ஆசிட் இருக்கு, 20 அமினோ ஆசிடோட சிங்கிள் லெட்டர் கோடு ஒரு ஆள் சொல்லிடும், இன்னொரு ஆள் அது சொல்லிடும், இது சொல்லிடும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு நாள்ல ஃபுல்லா படிக்க முடியும் அப்படி இது நான் சொல்லல. மேக்ஸிமம் தி எக்ஸ்டெண்ட் ஹவு விச் வி கேன் ஸ்டடி, எவ்வளோ நம்மளால படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வில் டிஸ்கஸ் அண்ட் ஸ்டடி. ஒரு சில பேருக்கு ஒரு சில இடங்கள் எல்லாம் டவுட் இருக்கும், அந்த டவுட்டு குரூப்ல வாய்ஸ் மெசேஜா போட்டுருங்க. ஸ்டூடெண்ட் அதுக்கு ரிப்ளை, the other student can give the reply for that. Even I will also reply for that. Other teacher will also reply for that. And from tomorrow, we will put the questions from, after the discussion, we will put question from amino acid. Amino acid எடுந்து previous questions வந்து groupல paste பண்ணிடும். You can answer that questions. Okay. So first assignment என்னன்னா, நீங்க படிச்சிருக்கா இல்லையா, கிளாஸ் கவனிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு மட்டும் ஜஸ்ட் போட்டோ மட்டும், அது சிங்கிள் அப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு தானே கிளிக் பண்ணி இப்படி போறது, சிங்கிள் டைம் பிக்சர் அப்படி அனுப்புங்க. ஓகே, ஸோ தட் இட் வில் நோட் லோட், அதுக்குள்ள லோட் ஆக மாட்டேன். அந்த சிங்கிள் டைம் பிக்சரா ஒரு பேஜ் மட்டும், லாஸ்ட் பேஜ். ஓகே, நோட் ஃபர்ஸ்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ் மட்டும் அனுப்புங்க. ஓகே, ஓகே then, thank you, have a nice day. We will meet tomorrow. Then after Friday you will have class on Monday. Monday will be class will be handled by some other faculty. Okay, thank you, bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.